தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 17/5/2024 வெள்ளிக்கிழமை பூரம் நட்சத்திரம் இரவு 11:09 வரை, பிறகு உத்திரம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற ஒரு நல்ல கருத்து, எதுலேயுமே ஒரு போட்டி இருக்கலாம், ஆனால் பொறாமை இருக்கக்கூடாது. இங்கே பார்த்தாலும் இப்போ இந்த ஈகோ பிரச்சனை. ஒரு பெரிய நிறுவனத்தில் போனால் நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படின்னு, எந்த துறையும் எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லா இடங்கள்லையும் இப்போ அது மாதிரி வந்துருச்சு. பொதுவாகவே எல்லோரிடமும் ஒவ்வொரு திறமை இருக்கும், அதை நம்ம மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகையினாலே தான் வெற்றிங்கிற அந்த சொல் இருக்கு இல்லையா, அதிலேயே வெறின்னு இருக்குது. வெற்றி பெறுவதில் நம்ம வெறியாக ஒரே குறிக்கோளாக இருக்கலாம், ஆனால் அதற்கு பின்னால் நம்ம நடந்துக்கிற விதம் இருக்கே, பதவியிலும் பணிவோடு இருக்கணுமா. பொதுவாக வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது, தோல்வி என்பது கற்றுக்கொள்வது அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு. இந்த 5 விரல் இருக்கே நம்முடைய கை விரல்கள் மொத்தம் 10 விரல், அதில் 5 விரல்களுக்குள்ளேயும் ஒரு போட்டி வந்துச்சான். என்ன போட்டி அப்படின்னா, நான் பெரியவனா நீ பெரியவனான்னு. முதல்ல உள்ள விரல் சொன்னிச்சான், அந்த சுட்டு விரல் இருக்குல்ல, நான் சுட்டு விரல், அவன் இவன் சொல்லி சுட்டி காட்டக்கூடியவன், எந்த குற்றத்தையும் நான் சொல்லி சுட்டி காட்டுறதுனால நான் தான் பெரியவன்னுச்சான். உடனே அடுத்த விரல் சொன்னிச்சான், நான் நடுவிரல், எல்லாத்துலேயும் உயரமாக இருக்கிறதுனால நான் தான் பெரியவன் அப்படின்னு சொன்னிச்சான். அதுக்கு அடுத்த விரல் மோதிர விரல் சொன்னிச்சான், நான் தான் மோதிரம் போட்டுக்கிறேன், நான் விலை உயர்ந்த ஒரு பொருளை அணிந்து கொள்வதனாலே விலை உயர்ந்த விரல், நான் இருக்கிறதுலையே ரொம்ப காஸ்ட்லி, ஆகையினாலே நான் தான் பெரியவன்னுச்சான். முதல்ல உள்ள பெருவிரல் சொன்னிச்சா, நீங்கள் எத்தனை தான் அலட்டிக்கினாலும் நான் இல்லாமல் நீங்கள் எந்த காரியமும் செய்ய முடியாது, சோறை பிசைஞ்சு உங்கிறதுனா கூட நானும் உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்யணும், எல்லாத்துக்கும் உறுதுணையாக இருக்கிறவன் நான்கிறதுனால என்னையை மறந்துட்டீங்களே, ஆகையினாலே பெருவிரல் சொன்னிச்சான் நான் தான் பெரியவன்னு சொன்னிச்சான். இந்த சுண்டு விரலுக்கு எதுவுமே சொல்கிறதுக்கு கருத்தே இல்லையா. அது ரொம்ப வருத்தப்பட்டுச்சான். இந்த 4 விரலும் தன் பெருமையை தற்பெருமையை சொல்லிக்கிட்டுருச்சு. இந்த நான் என்ன சொல்கிறதுன்னு சொல்லி இறைவன் சன்னதியில் போய் அழுதுச்சான். இறைவா, இது மாதிரி என்னுடைய இதுலேயும் சிறப்புகள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் எடுத்து சொல்லு அப்படின்னு சொல்லி அழுதுச்சான். அதுக்கு இறைவன் சொன்னாராம், இந்த மனிதர்களை பார் அப்படின்னுச்சான். கும்பிடுக்கு நின்னாங்களாம் சன்னதியில் ஏராளமான பக்தர்கள். கும்பிடுகிற பொழுது 2 கைகளையும் சேர்த்து குவித்திருக்கின்ற பொழுது முதலில் நிற்பது யார், நீதானேன்னு சொல்லி கேட்டுச்சான். அதாவது முதல்ல நிற்கிறது சுண்டு விரல் ரெண்டு சேரும், அதுக்கு அடுத்தது தான் அதுக்கு அடுத்த விரல் மோதிர விரல் அப்புறம் வரும். ஆகையினாலே என்னை பார்ப்பதிலே, எனக்கு அருகில் இருப்பதிலே முதலில் இருப்பது நீதான், ஆகையினாலே உனக்குள்ள பெருமை அந்த விரல்களுக்கு கிடையாதுன்னு சொன்னிச்சான். இப்படி ஒரு இறைவனை தீர்ப்பளித்தான்னு சொல்லி நான் இதை படித்தேன். இது மாதிரி வாழ்க்கையில் போட்டிகள் இருக்கலாம், ஆனால் பொறாமைகள் இருக்கக்கூடாது. ஆகையினாலே தான் இது போன்ற கருத்துக்களை கேட்பவர்கள் அதன் வழியே வாழ்க்கை பாதையை சீராக்கி கொண்டால் வாழ்க்கை வளமாகும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று நம்பிக்கைகள் நடைபெறுகின்ற நாள். நல்ல காரியத்திற்கு நீங்கள் பிள்ளையார் சொல்லி போடுவீர்கள். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 12இல் இருப்பதனாலே விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும் என்றாலும், தனஸ்தானத்திலே விரையாதிபதி குரு இருப்பதால் தேவையான அளவிற்கு பணம் வந்துவிடும். எந்த ஒரு காரியத்தையும் இப்பொழுது செய்ய வேண்டும் என்று 11 மணிக்கு செய்ய நினைத்தால் 10:30க்கெல்லாம் உங்களுக்கு கையிலே பணம் புரண்டுவிடும். எனவே பணம் செலவழிக்கக்கூடிய சிறந்த நாளாகவே இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுடைய ராசியிலேயே சுகாதிபதி சூரியனோடு குரு கொஞ்சம் வலிமை இழந்திருப்பது யோகம்தான். அஷ்டமாதிபதி வலிமை இழந்திருக்கின்ற பொழுது ஆதாயம் தரும் தகவல்கள் கிடைக்கும். உறவினர்களில் ஒரு சிலர் உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள் விரும்பி இணைவார்கள். அயல்நாடு செல்லும் முயற்சி கைகூடலாம். கல்விக்காகவோ கலைக்காகவோ நீங்கள் ஏதேனும் புது முயற்சிகள் எடுத்திருந்தால் அதில் வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் நேற்று இணக்கமாக நடந்து கொள்ளாதவர்கள் இன்று உங்கள் மனதிற்கு பிடித்த விதம் நடந்து கொள்வார்கள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வருமானம் திருப்தி தருகின்ற நாள். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். நினைத்ததெல்லாம் நிறைவேறும் விதத்தில் இன்று பொருளாதார நிலை பல மடங்கு உயரப்போகின்றது. 10லே ராகு இருப்பதால் புதிய தொழில் செய்ய வேண்டும் என்று விரும்புவீர்கள். ஒப்பந்தங்களும் உங்களுக்கு அடிக்கடுக்காக வரலாம். இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் லாபஸ்தானத்திலே குரு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனோ 10ஆம் இடத்தில் இருக்கின்றார். எனவே பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். இதுவரை தொழிலில் இருப்பவர்கள் அதை விட்டுவிட்டு இனிமேல் சுயமாக ஏதாவது வேறு செய்யலாமா என்று சிந்திப்பார். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் சுயதொழில் செய்யலாமா என்று சிந்திப்பார். என்ன இருந்தாலும் இன்று தொழிலாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் கைகளில் கணிசமான தொகை புரளுகின்ற நாள். அயல்நாட்டிலிருந்து உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். வரும் அழைப்புகள் ஆதாயம் தரும் அழைப்பாகவே இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியிலேயே விரையாதிபதி சந்திரன். விடிகாலையிலேயே விரயங்கள் வரப்போகிறது. எது செய்தாலும் சிந்தித்து செய்வது நல்லது. நண்பர்கள் உங்களுக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு
கடைசி நேரத்தில் கையை விரிக்கலாம். ஆரோக்கிய தொல்லைகளும் உண்டு. கழுத்து வலி, மூட்டு வலி போன்றவைகள் வரலாம். வருமுன் காப்பது போல முன்னதாகவே நீங்கள் நல்ல ஆலோசனைகளை பெறுவது நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ராசிநாதன் புதன் அஷ்டமத்தில் மறைந்திருக்கிறார். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு. அது மட்டுமல்ல, படிப்பில் உங்களுக்கு தடை ஏற்பட்டிருந்தால் மீண்டும் தொடரலாமா என்று சிந்திப்பீர்கள். தொடரக்கூடிய வாய்ப்பு உண்டு. பிள்ளைகள் படித்து முடித்து வேலை கிடைக்காமல் இருந்தாலும் சரி, படிப்புக்கேற்ற வேலை இல்லையே என்று கவலைப்பட்டவர்களாக இருந்தாலும் இன்று நல்ல வாய்ப்புகள் வரப்போகிறது. புத சுக்கிர யோகம் இருப்பதால் எதிர்பாராத விதத்தில் உங்களுக்கு பொருளாதார நெருக்கடியும் அகலும். இன்று நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேருகின்ற நாள். இன்று வீண் விவாதங்களை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. அஷ்டமத்திலே சூரியனும் குருவும் இருக்கிறார்கள். அஷ்டமம் வலுத்திருப்பதனாலே அலைச்சல் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஆனால் ஆதாயம் குறைவாகவே இருக்கும். யாரையும் நம்பி ஒரு புதிய பயணங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். கல்யாணங்கள் வருவது போல் இருந்து கடைசி நேரத்தில் வரன்கள் வாயில் தேடி வந்தது கை நழுவியும் செல்லலாம். எனவே இன்று கிழமையின் அடிப்படையில் வெள்ளி என்பதனாலே தெற்கு நோக்கி அம்பிகையை வழிபடுவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வெற்றி செய்திகள் வீடு வந்து சேருகின்ற நாள். இன்று வேற்று மனிதர்களின் ஒத்துழைப்பால் கூட்டு முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். அயல்நாட்டிலிருந்தும் ஆதாயம் தரும் தகவல் வரலாம். குரு பார்வை இருப்பதனாலே மனக்குழப்பங்கள் அகலும். சக பணியாளர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் உங்களுக்கு விலகும். சிறப்பாக நீங்கள் செயல்பட்டு மேல் அதிகாரிகளின் பாராட்டுகளை கூட பெறுவீர்கள். இந்த நாள் மிகச்சிறந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறுகின்ற நாள். நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்களோ அதை செய்து முடிப்பீர்கள். பஞ்சமஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும் இருப்பதால் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அதிகார வர்க்கத்தில் உள்ளவர்கள் மூலமாக ஒரு சில நல்ல காரியங்களையும் நீங்கள் செய்து கொள்வீர்கள். 2ஆம் இடத்திற்கு அதிபதியான சனி 3இல் இருக்கின்றார். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க முட்டுக்கட்டையாக இருந்தவர்களெல்லாம் இன்று விலகுவர். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். குரு பார்வை இருப்பதால் தீய பலன்கள் ஓரளவு நடக்கும் என்றாலும் கூட என்ன இருந்தாலும் மனக்கலக்கங்கள் அதிகரிக்கும். ஒரு காரியத்தை தொடங்கும் பொழுதே இதை செய்யலாமா வேண்டாமா என்ற ரெட்டித்த சிந்தனையும் கூடுதலாக இருக்கும். எனவே எதிர்மறை சிந்தனைகளை இன்று தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொள்ளுங்கள். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாக இறை வழிபாட்டிலும் கவனம் செலுத்துங்கள். அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். கும்பராசி நேயர்களே, ஜென்மச்சனியின் ஆதிக்கம் ஒருபுறம். 2ஆம் இடத்திலே ராகு. திரண்ட செல்வம் வரும் என்றாலும் உடனுக்குடன் செலவாகிவிடும். வைத்திய செலவு போன்ற வீண் விரயங்களும் உங்களுக்கு வரலாம். குடும்ப உறுப்பினர்களில் ஒரு சிலர் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள். உறவினர் பகை கொஞ்சம் உருவாகலாம். உத்தியோகத்தில் கூட மேல் அதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும். அவர்கள் உங்கள் மேல் பழி சுமத்த ஏதேனும் வாய்ப்பிருக்கிறதா என்று பார்ப்பார்கள். எனவே நீங்கள் எதை செய்ய நினைத்தாலும் கொஞ்சம் யோசித்தும் முன்னெச்சரிக்கையோடும் நடந்து கொள்வதே நல்லது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே செவ்வாய் ராகுவும் இருக்கிறார். ஆமேடம் இருது சுறா நண்டுகண்ணே அமைந்ததொரு ஐவிடத்தில் கருணாகம் நின்றால் பூமேவும் ராஜயோகம் என்று சொல்லு என்பது ஒரு வேத வாக்கு. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இன்று உங்களுக்கு ராஜயோகம். நீங்கள் எது செய்ய நினைத்தாலும் அது நடக்கும். பணி நிரந்தரம் ஆகவில்லையே என்று கவலைப்பட்டால் அது ஆகும். பணி ஓய்வுக்கு பிறகும் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகலாம். இன்று பூமி வாங்கும் யோகம் கூட உண்டு. புகழ்மிக்கவர்களை சந்திப்பால் பலன் கிடைக்கும். இன்று நல்ல நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.